பிரியன், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். தொடர்ச்சியாக பாஜக அரசு அல்லது இடி அமலாக்கத்துறைன்றது பாஜக ஆளாத மாநிலங்கள் மீது நடத்தக்கூடிய அந்த இடி ரைடு மாதிரி தான் இதை எடுத்துக்க முடியுமா? திடீர்னு இப்போ நடத்த வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் வருது அப்படின்றப்போ நடத்துறது ஒரு புள்ளியாக இருந்தாலும் கூட அப்படி தான் அவங்க வழக்கமாக ஒரு அரசியல் கட்டமைக்கப்படுறப்போ திடீர்னு அமைச்சர் துரைமுருகன் அவருடைய மகன் திமுகவுடைய எம்பி கதிரானந்த் வீட்டில் நடத்த ரைடனுடைய பின்னணி என்னவாக இருக்கும்? இல்லை, அமலாக்கத்துறையை பொறுத்த மட்டும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒரு தேர்தல் நெருங்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரியான சோதனைகள் கைதுகள்லாம் பண்ணுறாங்க. இப்போது ஜார்க்கண்டுக்கு முன்னாடி ஹேமந்த் சோரனை பண்ணலையா, சத்தீஸ்கர் எலெக்ஷனுக்கு முன்னாடி சிஎம்மோட ப்ரைவேட் செக்ரட்டரியை பிடிச்சாங்க. நிறைய விஷயங்கள் கெஜ்ரிவால் டெல்லி எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த வகையில் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செந்தில் பாலாஜி, பொன்முடி, அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களாம் இடி விலையில் தான் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த கேஸ் உங்களுக்கு 2019 11 கோடி ரூபாய் பிடித்த கேஸ். அந்த பூச்சி சீனிவாசனே யாரோ சொல்கிறாங்க அவர் துரைமுருகனுக்கு வேண்டியவர்னாங்க. அதோடைய ஃபாலோ அப் மாதிரி இதை சொல்கிறாங்க. ஓகே, அது வெல் அண்ட் குட். அந்த விஷயத்தில் 11 கோடி ரூபாய் எங்கே வந்தது, வாக்காளர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வச்சுருந்த பணம்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தை எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, ஏது வந்ததுன்னு பார்க்குறதுக்கான ஒரு விசாரணை கடந்த சில மாதங்களாகவே அந்த பூச்சி சீனிவாசன்கிட்ட நிறைய விசாரிச்சிருக்காங்க போட்டிருக்கு. இப்போ அதன் மூலமாக அதை தொடர்ச்சியாக அந்த ரைடு பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒன்றும் உண்மையிலேயே அந்த பணம் எப்படி வந்தது, ஏது வந்தது விசாரிக்கிறதுல ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. எதிர்கட்சிகள் ஆளுற மாநிலங்களில் இருக்கிற அரசியல்வாதிகளை இடி டார்கெட் பண்ணுறாங்கன்றதுலையும் நமக்கு ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. அதில் இன்னொன்று என்னென்னா, அஃபிஷியலாக இடியோ அல்லது சம்மந்தப்பட்ட யாருமே சொல்லவும் கிடையாது. இதனுடைய நீட்சியாக தான் இது நடக்குதுன்றது எதையும் சொல்லலை. ஒரு யூகத்தில் தான் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த கேஸ் மட்டும் தான் இருக்குது. இல்லை வேறு ஏதாவது புது கேஸ் இருக்கான்னு இடி சொன்னால் தான் தெரியும். அவங்க இசிஐஆர்னு ஒரு அது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் தான் அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக என்னன்னு சொல்ல முடியும். அதனால் இந்த கேஸில் அவங்க என்ன அல்டிமேட்டாக அவங்க என்ன கொடுக்குறாங்கிறது நமக்கு தெரியாது ஆக்சுவலாக. பட் ஓப்பனாக பொதுவெளியில் இருக்கிற ஒரு விஷயம் அந்த 11 கோடி ரூபா விஷயந்தான் நமக்கு தெரிகிற ஒரு விஷயமா இருக்குது. இது ஒட்டுமொத்தமாக தேர்தல் இன்னும் 1.25 வருஷம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை தன்னோட வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரதான் செய்யும் ஆக்சுவலாக. ஆனால் நான் அப்படி பார்க்குறேன்னா இதை ஒரு தொடர்ச்சியாக தான் பார்க்குறேன். 21லேருந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை தொடர்ந்து திமுகவினர் மேலே ஒரு செந்தில் பாலாஜி நான் சொன்ன மாதிரி அந்த லிஸ்ட்டு அதுபடி அவங்க நடவடிக்கை எடுத்துன்னு தான் இருக்காங்க. அது ஒரு விதத்தில் பழிவாங்கல்னு இருக்காங்க. பழிவாங்கல் சொல்கிறாங்க திமுகக்காரங்க. பழிவாங்கல் சொல்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அமலாக்கத்துறை ஊழல் செஞ்ச எல்லார் பேர்லையும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அதுலேயும் ஒரு பாரபட்சம் இருக்குது. அதுலேயும் ஒரு பாரபட்சம் காமிக்கிறத நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது இடி எதுக்காக ரைடு பண்ணுது அப்படின்றது இன்னொரு கேள்வி இருக்குது. இடி சுத்த சுயம் பிரகாசம், அது நியாயமாக செயல்படுது, பாரபட்சம் இல்லாமல் செயல்படுதெல்லாம் அதெல்லாம் பழைய காலத்து கதை அதெல்லாம் ஆக்சுவலாக. ஏன்னா இடிக்கு அவ்வளோ பவர்ஸை இவங்க பாஜக கொடுத்துருக்காங்க. 2018 கொடுத்துட்டாங்க. அது 2022 சுப்ரீம் கோர்ட் அதை அப்ஹோல்டு பண்ணாங்க. அது அவ்வளோ பவர் உங்களுக்கு தேவைதானது இன்னும் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் விசாரணைக்கு உட்படுத்தணுன்ற ஒரு கோரிக்கை ஏற்கனவே இருக்குது ஆக்சுவலாக. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. ஏன்னா செக்ஷன் 19 ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு. செக்ஷன் 19 அரெஸ்ட்டை பற்றின ஒரு விஷயம் பிஎம்எல்ஏல. அதே மாதிரி செக்ஷன் 45 ஜாமீன் பற்றின ஒரு விஷயம். செக்ஷன் 50 உங்களுக்கு சம்மன் கொடுக்குற விஷயம். இதெல்லாம் ரீவிசிட் பண்ண வேண்டியிருக்குன்னு கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போகணுன்றது சுப்ரீம் கோர்ட்டோட கருத்தாக இருக்குது. ஏன்னா எதேச்சிக்காரனா ஆர்டிகல் 21 உங்களுக்கு கொடுக்குற அடிப்படை உரிமையை பறிக்கிற மாதிரியான விஷயங்கள் இடியில் இருக்குது, பிஎம்எல்ஏல இருக்குன்றதான் பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை எப்படி பயன்படுத்துகிறீங்கன்றதான் பொறுத்திருக்கு. அதான் நீ மேலே அவ்வளோ கேஸ் இருக்குது, நீங்கள் இடி உள்ளே போகாது. முத்ரா துறைமுகத்தில் பல லட்சம் கோடி மதிப்புள்ள ஹீராயின் இறக்குமதி ஆகும், அதில் இடி உள்ளேயே போகாது. கர்நாடகாவில் 40% கமிஷன் வாங்கி எல்லா அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்க, அதுக்குள்ளே இடியே போகாது. எங்கேயோ ஹரியானாவில் ஏதோ சுரங்கத்துறை ஊழல் பண்ணிட்டார் காங்கிரஸ் எம்எல்ஏன்னு அவரை பிடிச்சி உள்ளே போட்டு 15 மணி நேரம் விசாரணை பண்ணி ராத்திரி 1:40 அரெஸ்ட் பண்ணுறாங்க. நேற்று சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, உங்களுக்கு மனிதாபிமானமே கிடையாதான்னு கேட்டிருக்கு. இந்த கேஸில் ஆதாரமே எதுவும் கிடையாது, உங்களுக்கு மனிதாபிமானமே கிடையாதா இடிக்குன்னு கேட்டிருக்கு. ஸோ இடியோட லட்சணம் எப்படி தான் இருக்குது. இன்னொரு கேஸில் இடி என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் விசாரணை காலம் முடியவரையும் தண்டனையே அவங்க ஜெயிலே வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் தீர்ப்புக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய தண்டனையை இப்போயே கொடுத்துருவீங்களான்னு கேட்குது. தீர்ப்புக்கு அப்புறம் தான் தண்டனை வரும், நீங்கள் விசாரணை காலத்தையே முழுக்க தண்டனையாக மாற்றிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் அடிப்படை உரிமைகளை மீறுற விஷயம். அப்போ தான் சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு பெயில் ஈஸ் அ ரூல், ஜெயில் ஈஸ் எக்ஸப்ஷன். பெயில் கொடுக்கணும், அது விதி. ஜெயில் ஒரு விதிவிலக்கு. அது எப்போது நீங்கள் போட வேண்டிய கட்டாயம் தான் போடணும். இது 7 வருஷம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் எல்லா பிஎம்எல்ஏல எல்லாமே 7 வருஷம் தண்டனைக்குரிய குற்றம் தான். ஸோ அதில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலில் வச்சு தான் ஆனலாம் ஒன்றும் கிடையாது. பெயில் கொடுக்க வேண்டிய
விஷயம்லாம் இருக்குது. ஆனால் ஆனால் இன்னொரு நாட்டு இருக்கு இல்லையா பிரியன், இப்போ ஹேமந்த் சோரன் மீது நடத்தப்பட்ட இடி ரைடு ப்ளஸ் வந்து அவரை அமலாக்கத்துறை அரெஸ்ட் பண்ண விஷயம், உத்தவ் தாக்கரே அணி மீது நடத்தப்பட்ட இடி ரைடு ப்ளஸ் வந்து தேசியவாத காங்கிரஸ் மேலே நடத்தப்பட்டது, அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே நடத்தப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு எலெக்ஷன் சினாரியா கூட சம்பந்தப்பட்ட ஒன்றா இருக்கும்பொழுது இப்போ திமுக, குறிப்பாக திமுகவினுடைய அதிமுக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் மேலே இடி ரைடு விழுது அப்படின்றது ஒரு த்ரெட்டனிங் ஃபோர்ஸாக பாஜகவுக்கு எதிராக இன்னைக்கு திமுக உருவெடுத்திருக்கா? அந்த ஒரு ஒரு ஆங்கிளும் இதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா 2 வாரங்களுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர் நடக்கிறப்போ நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்ததில் திமுகவினுடைய எம்பிக்களுக்கு பங்களிப்பு இருக்குது. தனி தீர்மானங்கள் டங்ஸ்டன் விவகாரத்தில் கொண்டுட்டு வராங்க, அக்ரெசிவாக எதிர்க்கக்கூடிய ஒரு டோனை முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவினுடைய எம்பிக்கள் எடுக்கிறாங்க. அப்படின்றப்போ அந்த இடத்த மைல்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு ஈடியை பயன்படுத்துதா பாஜக? இல்லை இடியை வந்து அவங்க எக்ஸ்ட்ரீமாக லெவலில் டிஎம்கேக்கு தான் ஏற்கனவே பயன்படுத்திட்டாங்க சார். செந்தில் பாலாஜி கேஸில் அவரை 1.5 வருஷம் ஜெயிலில் வச்சாங்கல்ல. சரி, நான் என்ன கேட்குறேன், எப்படி பாரபட்சமான நடவடிக்கை எடுக்கிறாங்க பாருங்கள். அதாவது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற எஃப்ஐஆரில் உள்ளே வராங்க. டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ் ரெக்ரூட்மெண்ட்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டிவிஎஸ்சியோட எஃப்ஐஆர். அங்கே ஹரியானாவில் சுரங்கத்துறை வந்து டிவிஎஸ்சியோட எஃப்ஐஆர். அதுக்குள்ளே உள்ளே வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் 8 அதிமுக அமைச்சர்கள் மேலே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கு. சொத்து குவிப்பு வழக்கு 4 பேர் மேலே இருக்குது. அந்த 4 பேர் மேலேயோ இல்லை அந்த 8 பேர் மேலேயோ அந்த எஃப்ஐஆருக்குள்ளே இடியோ சிபிஐ உள்ளே வரவே மாட்டேன்றாங்க. அவ்வளோ கரிசனம் காமிக்கிறாங்க ஏடிஎம்கேக்கு. அவங்க மந்திரி ஏடிஎம்கேக்கும் பாஜகவோட எங்களுக்கு உறவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஏடிஎம்கேல. அங்கே பார்த்தா 8 எஃப்ஐஆர் இடிவிஎஸ்சியில் இருக்குது, பெண்டிங்காக இருக்குது. அந்த ஒரு எஃப்ஐஆர் எடுத்து கூட ஒரு ஆக்ஷன் கிடையாது. போங்க, அதுதான் நீங்கள் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சிபிஐ விசாரணை இருக்குது. அந்த கேஸை விரைவுபடுத்துறாங்களா இது வரையும்? நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, நீங்க வந்து திமுகவை மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுறாங்கன்றது நீங்க சொல்றீங்க. ஆனால் திமுகவை மட்டும் சொல்லல, இல்ல நான் கேக்குறது பண்றாங்க. இபிஎஸ் உடைய நெருங்கிய சகாவாக பார்க்கப்படுற இளங்கோவன் டி ரைடு நடக்குது இல்லையா, அப்போ அதையும் நம்ம பார்க்கணும். இளங்கோவன் வந்து ஐடி ரைடு, அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இடி ரைடு வேற ஐடி ரைடு வேற. ஐடி ரைடில் வந்து அவ்வளோ சிவியாரிட்டி, அவ்வளோ அது வந்து பெரிய ஒன்று ஆபத்தான ஒரு ரொம்ப உங்களை பாதிக்கிற ரொம்ப விஷயம் கிடையாது. இல்ல இடி நடக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய விசாரணை நடக்குது. ஈவன் டிவிஎஸ்சி ஐடி ஈவன் சிபிஐ கூட இப்போ ஒன்றும் இல்லைங்க. இடி எங்கே போகிறதோ அது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா இடிக்கு அவ்வளோ எனாமஸ் பவர்ஸ் இருக்குது. நான் ஒரு இடி ஆஃபீஸர் உங்களை விசாரிக்கிறேன்னா, உங்கள் வீட்டில் வந்து சோதனை பண்ணுறேன்னா, நான் எந்த கணத்தில் வந்து எந்த நிமிஷத்தில் நீங்கள் வந்து கிரிமினல் குற்றச்செயலில் ஈடுபட்டு சம்பாதிச்சிருக்கீங்கன்னு நான் நினச்சிட்டேன்னா நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். அப்போவே அந்த நிமிஷமே உங்களை அரெஸ்ட் பண்ணுவேன். உங்களால் ஜாமீன் வாங்குறது செக்ஷன் 45ல் வந்து மாஜிஸ்ட்ரேட் நினைக்கணும், இந்த ஆள் வந்து குற்றம் செஞ்சுருக்கவே மாட்டார், இவர் ரொம்ப நல்லவர்னு நினைக்கணும். ரெண்டாவது வெளியில் போய் சாட்சிகளை கலைக்க மாட்டான்னு நினைக்கணும். அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. மாஜிஸ்ட்ரேட் எப்படி நினைப்பார் விசாரணைக்கு முன்னாடி? அதுக்கு நடக்கவே நடக்காத. இதுதான் ஈடின்றது விஷயம் வேறு. ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஸை வந்து பாஜக ஆட்சியில் கொண்டாந்துட்டு அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகளை பழிவாங்கிறது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரல் பாண்டு வாங்குறதுக்கு எதை பயன்படுத்தினாங்க? இடியை தான் பயன்படுத்தினாங்க. இடியை பயன்படுத்தி எத்தனை ஃபார்ம்ஸ் அதானிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க தெரியுமா? என்டிடிவி உதாரணம். என்டிடிவி மேலே வழக்கு, இன்கம் டேக்ஸ், இடி, சிபிஐ எல்லாம் போது உள்ள. கடைசியில் வந்து அந்த பங்குகள்லாம் அதானிக்கு மாறினோடனே என்டிடிவி கிளியர் ஆகிடுது. அதே மாதிரி கிருஷ்ணப்பட்டினம் போர்ட், நவயுகா இன்ஜினியரிங், அது மேலே சிபிஐ கேஸு, இடி கேஸு. கடைசியில் பார்த்தா பங்குகள்லாம் அம்பானி கையில் அதானி கையில் மாறினோடனே கேஸே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மும்பையில் ஜிவிகேன்னு ஒரு ஏர்போர்ட் கம்பெனி, அது மேலே கேஸு, அதில் கேஸு அதானி கையில் மாறினோடனே கேஸே முடிஞ்சு போச்சு, அவன் கிளியர் ஆகிட்டான் அவன். அப்போது இடியும் சிபிஐயும் எதுக்கு இந்த பாஜக பயன்படுத்துது? அதானிக்கு வேலை செய்யறதுக்காக தான் பயன்படுத்துது, கம்பெனிகளை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் பயன்படுத்துது. இப்படி ஒரு கேவலமான ஒரு செயலை வந்து திமுக மேலே நடக்கக்கூடிய அந்த ரைடுக்கும் கனெக்ட் பண்ணுறீங்களா? அப்போ எந்த ரைடு? இப்போ திமுக அமைச்சர் எப்படி பாரபட்சமா செயல்படுது? இயல்பாவே ஒரு சினாரியோ கிரியேட் பண்றீங்கல்ல, உருவாகுதுல இந்த வரலாறு அடிப்படையில். வரலாறு அடிப்படையில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் தேர். இல்ல நான் கேக்குறது அந்த ஒரு பாத்து ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பாத்து ஒரு இடத்துல வந்து நிக்கிறது. திமுகவினுடைய முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அவர் நீண்ட கால அரசியல் இருக்கிறாரு, ஒரு முக்கியமான முகமா இருக்கிறாரு. அப்படின்றப்போ அவரை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? அது இயற்கையான ஒரு விஷயம் சார். பாஜக திமுகவை தான் டார்கெட் பண்ணணும் சார். ஐடியாலஜிக்கலா நேர் எதிராக இருக்காங்க சார். மத்திய அரசு பண்ணுற எல்லா விஷயங்களும் திமுக அரசுக்கு எதிராக இருக்குது சார். என்ன அதிகாரத்தை பிடுங்குறாங்க, ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க, கவர்னர் மூலமாக பிரச்சனை பண்ணுறாங்க, நேர எதிராக இருக்காங்கல்ல. இந்த ஆட்சியை கவுக்கணும் தானே பாஜக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ பழி வாங்குறதுல என்ன இது இருக்குது? பழி வாங்குறதுலையோ இல்லை நீ நியாயமான நடவடிக்கை கூட எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க சார்.
திமுகவை டார்கெட் பண்ணும்போது அதிமுக ஏன் விடுறீங்க, ஏன் ஸ்பேர் பண்ணுறீங்க? குட்கா வழக்கு என்னாச்சு? சிபிஐ ஏன் ஸ்லோ பண்ணுறான், ஏன் விரைவாக நடத்த மாட்டேன்றான்? பொள்ளாச்சி ஸ்கேண்டல், செக்ஸ் ஸ்கேண்டல் என்னாச்சு, ஏன் விரைவாக நடத்த மாட்டேங்க சிபிஐ? ஏன் எஃப்ஐஆர் ஏடிஎம் கம்யூனிஸ்டர்ஸ் மேலே ஏன் எஃப்ஐஆர் போட மாட்டேன்றீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் எஃப்ஐஆருக்குள்ளே ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றீங்க? ஏன் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மட்டும் கண்ணுக்கு தெரியுது, ஏன் திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் கண்ணுக்கு தெரியுது, ஏன் உத்தவ் தாக்கரே மட்டும் கண்ணுக்கு தெரியுது, ஏன் சஞ்சய் ராவத் மட்டும் கண்ணுக்கு தெரிகிறாரு, ஏன் அஜித் பவார் கண்ணிலேருந்து மறைஞ்சிடுறாரு, ஏன் நாராயண ராணே கண்ணிலேருந்து மறைஞ்சிடுறாரு, ஏன் ஹேமந்த் பிஸ்வாஸ் கண்ணிலேருந்து மறைஞ்சிடுறாரு, எப்படி மறையிறாரு, முகுல் ராய் எப்படி கண்ணிலேருந்து மறையிறாரு? இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துன்னு தான் இருக்காங்க. நீங்கள் திமுக மேலே ஆக்ஷன் எடுங்க. அவர் 11 கோடி வச்சிருந்தாருன்னா நிச்சயமாக ஆக்ஷன் எடுங்க சார், யாராக இருந்தாலும் ஆக்ஷன் எடுங்க. ஆனால் பாரபட்சம் காட்டாதீங்க. அதுதான் இங்கே மக்கள் பார்க்குற ஒரே விஷயம்.